டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பங்கேற்கவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளின் அடிப்படையிலேயே கீழடியில் கிடைத்த பொருட்களின் பயன்பாட்டு காலம் குறித்து முடிவு. மத்திய தொல்லியல் துறைக்கு ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதில். அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கொங்கன் கடற்கரை அருகே கரையை கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை நகர் மற்றும் புறநகரில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த விமானங்கள். திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. நாளை மற்றும் நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விரைந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்பு படை. கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். குற்றால மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கோவை குற்றாலம் அருவி பகுதியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. அருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்த திருமாவளவன் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டதுடன் நயினார் நாகேந்திரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து. சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி அருகே மூதாட்டியை கொலை செய்து நகைகளை திருடிச் சென்றவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. கத்தியை போட்டுவிட்டு சரணடைமாறு கூறியும் கேட்காததால் தற்காப்புக்காக சுட்டதாக விளக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். ஜூலை 12ஆம் தேதி நடைபெறுகிறது எழுத்து தேர்வு. சென்னை கும்மிடிப்பூண்டி சூலூர் மார்க்கத்தில் இன்று பிற்பகல் 18 மின்சார ரயில்கள் சேவை ரத்து. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக 4 மணி நேரத்திற்கு ரயில்கள் இயக்கப்படாது என்றும் விளக்கம். மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான இந்திய குழு. பாகிஸ்தான் ராணுவ தாக்குதல் மற்றும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசின் ஆதரவு பற்றிய ஆதாரங்களுடன் 150 பக்க அறிக்கையை வழங்கி விளக்கம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக மைசூர் பாக், மோத்தி பாக் உள்ளிட்ட இனிப்புகளின் பெயர் மாற்றம். மைசூர் ஸ்ரீ, மோத்தி ஸ்ரீ என்ற பெயரில் இனிப்புகள் விற்பனை. இந்தியாவில் தயாரித்து அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்களுக்கு 25% வரி. ஆப்பிள் நிறுவனத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்திய அணி இன்று அறிவிப்பு. புதிய கேப்டன், அறிமுக வீரர்கள் என பல்வேறு ஆச்சரியங்கள் நிறைந்திருக்க வாய்ப்பு. சென்னையில் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஆபரண தங்கம் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலை மீண்டும் 9,000 ரூபாயை நெருங்குகிறது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்து வருவதால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், மழை தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகாலை வேளை முதல் காற்றுடன் கூடிய மிதமான மழை, சாரல் மழை என மாறி மாறி பெய்து வருகிறது. குறிப்பாக ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, பாம்பார்புரம், வட்டக்கானல், அண்ணா நகர், கவித்தியாகராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. அதிகாலை முதலே மழை தொடர்வதால் அன்றாட பணிகளுக்கு செல்லும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், மழை தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.
நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உதகை, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, மழை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நீங்கள் கூறியது போல நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாவட்டத்தில் பல பகுதிகளில், அதாவது உதகை, கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதலே காற்றுடன் கூடிய மிதமான மழை மற்றும் சாரல் மழையும் பெய்து வருகிறது. இன்று அதிகாலை முதல் மிக காற்று அதிகமாக வீசுவதால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மிகவும் இந்த இயல்பு வாழ்க்கை என்பது பாதிப்படைந்துள்ளது. குறிப்பாக பந்தலூர், தேவாலா பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் பெய்து வரும் சாரல் மழையால் கடும் குளிரும் நிலவுகிறது. இந்த கடும் மேகமூட்டம் காரணமாக இந்த சாலையில், கேரள மாநிலத்துக்கு செல்லக்கூடிய சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்கு எரிய விட்டு செல்கின்றன. தற்போதும் உதகை, குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் காற்றுடன் கூடிய இந்த மிதமான மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது சற்று பாதிப்படைந்துள்ளது. இந்த கனமழை ரெட் அலர்ட் எதிரொலி காரணமாக தமிழக பேரிடர் மீட்பு குழுவினரும் அதேபோல் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தருகிறார்கள். ஸ்ரீராம், மழை தொடர்பான தகவல்களுக்கு நன்றி ஐயாசாமி. நிதி ஆயோக் என்றால் என்ன, அதன் பணிகள் என்ன என்பது குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. 9வது ஆண்டா நிதி ஆயோக்குடைய கூட்டம் நடைபெறுது. நிதி ஆயோக்னா என்னன்னு பார்க்கலாம். நிதி அப்படின்றதோட விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவின் மாற்றத்திற்கான அமைப்பு அப்படின்றது தான் இதனுடைய விரிவாக்கம். 2015 திட்டக்குழுவுக்கு பதிலாக தான் இதை கொண்டு வந்தாங்க. இதனுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைப்புடைய தலைவரா பிரதமர் தான் இருப்பாரு. நிர்வாக குழு உறுப்பினர்களா எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், யூனியன் டெரிட்டரிஸோட முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இதுல துணைத் தலைவர்னு பார்க்கும்போது அவங்க பிரதமரால தான் நியமிக்கப்படுவாங்க. ஸ்ரீ சுமன் பெரி தான் இப்ப துணைத் தலைவரா இருக்காரு. இது தவிர எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க மத்திய அமைச்சர்கள், இவங்க ஒவ்வொரு முறையும் நியமிக்கப்படுவாங்க. அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌஹான்லாம் இப்ப அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது சிஇஓ, நிதி ஆயோக் அமைப்போட தலைமை நிர்வாக அதிகாரியா இப்ப BVR சுப்பிரமணியம் இருக்காரு. அடுத்ததா பிராந்திய மன்றங்கள் அப்படின்றது அமைக்கப்படும். இது பிராந்தியங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக அமைக்கப்படுது. அப்ப தலைவரே நேரடியாவோ இல்ல ஒரு உறுப்பினரை நியமிச்சோ அந்த பிரச்சனைகளை சமாளிப்பாங்க. அடுத்து கள வல்லுநர்கள், அதாவது ஒரு சில துறைகள்ல பிரச்சனை இருக்கு, இல்ல ஒரு சில துறைகள்ல இன்னும் வளர வேண்டி இருக்கு அப்படிங்கும்போது அந்த துறை சார்ந்த நிபுணர்களை இதுல நியமிப்பாங்க. அததான் கள வல்லுநர்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். அவங்க இருப்பாங்க. முழு நேர உறுப்பினர்கள் VK பால், VK சரஸ்வத், ரமேஷ் சந்த், இவங்கெல்லாம் முழு நேர உறுப்பினர்கள். இவங்களுடைய வேலை என்பது இந்த நிதி ஆயோக் அமைப்போட நோக்கத்தை சரியா எல்லாரும் செயல்படுத்துறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறது தான். சரி, நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேசிய வளர்ச்சிக்காக மாநிலங்களை அடக்கின ஒரு குழுவா இது செயல்படும். அதுதான் முக்கிய நோக்கம். பொருளாதார வளர்ச்சி எல்லா பகுதிகளையும் சென்றடையுது அப்படின்ற வகையில திட்டங்கள் தீட்டப்படும். அடுத்த நோக்கம், இன்னும் நிறைய நோக்கங்கள் இருக்கு. அதுல பார்க்கும்போது தேசிய மற்றும் மாநில அளவிலான கொள்கைகளை வடிவமைப்பாங்க. கிராம அளவிலான மேம்பாட்டு திட்டங்களை இதுல வகுப்பாங்க. இது தவிர துறைகளுக்கு இடையிலான மோதல்களை தீர்த்து வைக்கிறது. ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் யார் இதை செய்யறதுன்ற பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்த்து வைப்பாங்க. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான சிந்தனையாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட இருந்து ஐடியாஸை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இது தேவைப்படும். கொள்கைகள், திட்டங்களை செயல்படுத்துறத கண்காணிக்கிறதும் இந்த அமைப்போட வேலையா இருக்கு. அது மட்டும் இல்ல, தொழில்நுட்ப ரீதியா ஒரு மேம்பாடு தேவைப்படுது அப்படின்னா அதை செயல்படுத்துறது. அதே மாதிரி கொள்கை ரீதியா இப்ப செயல்பட்டு வர விஷயங்கள்ல இன்னும் என்ன மேம்பாடு நம்ம பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் இவங்க கண்காணிப்பாங்க. இதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கமா இருக்கு.